ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ஒரு வருஷமாக வீடியோ போடுறேன்னா, ஒரு ஹேக்கர் வந்து எங்கள் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோஸ் போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 500 வீடியோஸுமே ஹேக் பண்ணிட்டான். யூடியூப் சேனலே ஹேக் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இவன் குடும்பத்துக்கும் ஒரு 2000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து ஒரு வருஷமாக வீடியோவே போடல. இப்போ இன்றைக்கி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த லைக்கை மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக்கை மட்டுமாச்சு போடுங்க. அதாவது லைக்கு போட சொல்கிறான், ஆனால் எதுக்கு போட சொல்கிறேன்னு இல்லையா? அதாவது இப்போ லைக் போட்டால் தான் சில்வர் பட்டன் கிடைக்கும். அதை வச்சு தான் நாங்கள் ஏதாவது இது பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் சைக்கிள் வேறு வாங்கணும், புது சைக்கிள் வாங்கணுன்னு இருக்கோம். இவன் பாதி காசு போடுவான், நான் பாதி காசு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஒரு புது சைக்கிள் வாங்கலான்னு இன்றைக்கி தான் ஐடியா போட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அது யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நாளையிலேருந்து எல்லாமே புதுசாக வந்துருப்பேன்ச்சு. தனியாக ஒரு ஸ்டூடியோ இந்த மாதிரிலாம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, அவன் வந்து ஹேக் பண்ணது வந்து எங்கள் சேனல் தான். அதாவது வந்து அது வந்து 2000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. அந்த 2000 ரூபா லாஸ் ஆனதுனால இவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாக ஆகி ஒரு வருஷமாக வீடியோ போடல. அதுக்கான காரணம் என்னென்னா, அவன் வந்து ஹேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் புது சேனல் இப்போ ஆரம்பித்து இப்போல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ அந்த 2000 ரூபா அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் இதுதான் பண்ணி ஆகணும். எதுக்கு உங்களை லைக் போட சொல்கிறோன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காசெல்லாம் வாங்குறது இல்லை. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த லைக் வந்து எங்களுக்கு வந்து வரும். அது வந்து எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்லி ப்ளே பட்டன் எதுக்குன்னா, இவங்க அந்த ரெக்கார்டு மாதிரி தான் அந்த ப்ளே பட்டன். இப்போ நம்ம வந்து டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கிட்டோன்னு வைங்க, நம்மளும் அந்த மெர்சி சேனல், ரொனால்டோ சேனல் இந்த மாதிரி சேனல்லாம் மாறிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் அந்த லைக் சப்ஸ்கிரைப் போட்டு வைங்களாலே நாங்கள் எங்கள் சேனல் வளர்ந்துடும். அட்லீஸ்ட் அந்த லைக்காச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் கூட வேணாம், லைக்கை போடுங்க, அது போதும். இப்போவே சேனல் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. இப்போ சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்து இன்னைக்கு நைட்டு ஒரு 2 வீடியோ இப்போ போட்டிருந்தோம். ஸ்டாப்பி வீடியோ, வீலிங் வீடியோ. அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் இருக்கிற தப்பை பார்த்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் வந்து நாங்கள் வந்து ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கனால டாஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து வீடியோ டாஸ்க்கு, அப்புறமா வந்து சண்டே வந்து கிராணி, ரியல் லைஃப் கிராணி, அப்புறம் ஃபோனில் விளையாடுற கிராணி ரெண்டுமே சேர்த்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டாட்டா, பை பை செல்லக்குட்டீஸ். ஒரு லைக்காச்சும் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் செல்லக்குட்டீஸ். சாட்டர்டே வந்து இது வராது, இது வீடியோ, மற்றபடி எல்லாம் வந்துடும்.